ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் கோவைக்காய் பொரியல் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்ட்டான இந்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நான் எப்போலாம் வீடியோ போடுறேனோ என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். முதல்ல கடாய் சூடானதும் அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூட கொஞ்சமாக ஒரு அரை அளவுக்கு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கோவக்காயை ஆட் பண்ணிக்கலாம். கோவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா முழு காயை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணியிருக்கேன். நீல வாக்கில் ஒரு காய் எடுத்திங்கன்னா 4 நாளாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதை இப்போது இந்த வெங்காயத்து கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த எண்ணெயிலேயே தான் நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரையாக இருக்கும், அதே சமயம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வேகிற டைம் நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணி எதுவும் சேர்க்காமல். கோவக்காய் பார்த்திங்கன்னா குக் ஆகிற கொஞ்சம் லேட் ஆகும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகி வரக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது குக் ஆகும்போதே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது நல்லா குக் ஆகி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. நம்ம போட்டதுலேருந்து நல்லாவே சுருண்டு வந்திருக்கு அந்த எண்ணெயிலேயே. நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய், சீரகம், மிளகாய்த்தூள் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீரகம் எல்லாமே நம்ம பச்சையாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். சீரகம், மிளகாய்த்தூள் எல்லாமே அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம கடைசியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம பொரியல் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பொரியல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி இதை மாதிரி செய்வீங்க. கோவக்காய் வாங்கினீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு தடவையாவது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம போட்டதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.